அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய காலை நேர தலைப்புச் செய்திகள். ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த திட்டம் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்துள்ள 28 நிபந்தனைகள் கொண்ட அமைதி திட்டத்தை ரஷ்யா ஏற்றுக்கொண்டுள்ளது. இது தொடர்பாக ட்ரம்ப் தெரிவிக்கையில், போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்ய ஜனாதிபதி புடின் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியிடம் பேசி வருகிறோம். போர் நிறுத்தம் தொடர்பிலான அமைதி திட்டத்தை ரஷ்யா ஏற்றுக்கொண்டுள்ளது. அது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் இந்த திட்டத்தை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி புரிந்து கொள்ளவில்லை. அது எனக்கு ஏமாற்றம் தான் என்று தெரிவித்துள்ளார். இந்த போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு அளித்து வருகின்றன. அதேவேளை போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முயற்சித்து வருகின்றார். இதேவேளை போர் நிறுத்தம் திட்டம் தொடர்பாக ட்ரம்ப் முன்மொழிந்துள்ள 28 நிபந்தனை கொண்ட அமைதி திட்டத்தில் உள்ள சில நிபந்தனைகளை ஏற்க உக்ரைன் மறுத்து வருகிறது. இதனால் போர் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானின் வடக்கு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 7.2 பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவில் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 900 அதிகரித்துள்ளதுடன் ஆயிரக்கணக்கானோரை காணவில்லை என அஞ்சப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவின் மலாக்கா ஜலசந்தியில் கடந்த வாரம் உருவான சூறாவளியால் 1,00,000க்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்தன. கட்டுக்கடங்காத இந்த வெள்ளத்தின் தாக்கத்தால் தென்கிழக்காசிய நாடுகளின் சில பகுதிகளில் பாரிய மழை மற்றும் மண் சரிவுகளும் ஏற்பட்டிருந்தன. கடந்த சில தினங்களாக ஆசிய நாடுகளை தாக்கியிருந்த மோசமான காலநிலையின் எதிரொலியே இந்தோனேசியாவையும் தாக்கியிருந்தது. இதனால் இலங்கை, தாய்லாந்து, மலேசியா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளும் கடுமையாக பாதிப்புற்றன. இந்தோனேசியாவின் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றான ஆச்சி தமியாங்கில் வெள்ளத்தால் பல கிராமங்கள் முற்றிலுமாக நீரில் மூழ்கி வாழ்விடங்கள் அடித்து செல்லப்பட்டதாக உயிர் பிழைத்தவர்கள் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்துக்கள் துண்டிக்கப்பட்டுள்ளமையாலும் தொடர்பாடல் செயலிழந்தமையாலும் மீட்பணிகளிலும் தாமதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் போர் நிறுத்தம் அமலில் உள்ள போதும் அங்கே போர் மேகங்கள் முழுமையாக விலகவில்லை என்று துருக்கி மற்றும் எகிப்து இஸ்ரேல் மீது கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளன. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி காசாவில் தினந்தோறும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த விவகாரத்தில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுடன் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மிகவும் அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும். அமெரிக்கா தலையிடாவிட்டால் இஸ்ரேலின் தினசரி போர் நிறுத்த மீறல்களால் அங்கு அமைதி திட்டத்துக்கு பெரிய ஆபத்து ஏற்படும். எனவே இந்த ஆண்டு இறுதிக்குள் நெதன்யாகுவுடன் ட்ரம்ப் பேச வேண்டும். முக்கியமாக இந்த ஆண்டு இறுதியில் இஸ்ரேல் பிரதமர் அமெரிக்கா செல்லும் போது இந்த பேச்சுவார்த்தை நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இஸ்ரேல் மீது எகிப்து வெளியுறவு அமைச்சர் பதர் அப்துல்லட்டியும் கடுமையான குற்றச்சாட்டுக்களை கூறியிருந்தார். இஸ்ரேலின் போர் நிறுத்த விதிமீறலை கண்காணிக்க காசா எல்லையில் அமைதிப்படையை நிறுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இந்த கருத்தை துருக்கி வெளியுறவு அமைச்சரும் வற்புறுத்தியுள்ளார். இதற்கிடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கமாஸ் அமைப்பினர் தான் மீறுவதாகவும் இதற்கு பதிலடியாகத்தான் இராணுவம் தாக்குதல் தொடுப்பதாகவும் இஸ்ரேல் கமாஸ் மீது குற்றம் சாட்டி வருகின்றது. ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காட்டுத்தீயினால் 40 வீடுகள் எரிந்துள்ளதோடு தீயணைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த தீயணைப்பு வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூ கேஸிலிருந்து சுமார் 90 கிலோமீட்டர் வடக்கே நெரோங் அருகே தீயணைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கையில் மரம் முறிந்து விழுந்தே இந்த மரணம் ஏற்பட்டுள்ளது. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு இம்முறைய தீயணைப்பு வீரர் ஒருவர் சேவையின் போது உயிரிழந்துள்ளார். சுமார் 3500 ஹெக்டேயர் வரை காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. இந்த தீயை அடைக்க இன்னும் பல நாட்களுக்கு தீயணைப்பு வீரர்கள் எதிர்த்து போராட வேண்டியிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகளில் ரஷ்ய ட்ரோன் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. எனவே ரஷ்யாவின் அச்சுறுத்தலை சமாளிக்க இராணுவ பலத்தை பெருக்க அந்த நாடுகள் முடிவு செய்துள்ளன.
அந்த வகையில் 18 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்களை இராணுவ சேவையில் இணைக்க ஜேர்மன் அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த சேவை ஆண்களுக்கு கட்டாயமாகவும் பெண்களுக்கு தன்னார்வ அடிப்படையிலும் இருக்கும். போர் ஏற்படும் காலங்களில் இவர்கள் இராணுவ சேவையில் ஈடுபடுத்தப்படுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இது தொடர்பான சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் அடுத்த ஆண்டில் மேலும் 20,000 பேரை இராணுவத்தில் இணைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அங்கு ஏற்கனவே இருந்த கட்டாய இராணுவ சேவை முன்னாள் ஜனாதிபதி ஏஞ்சலா மெர்கல் ஆட்சியில் 2011ஆம் ஆண்டு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய ஜனாதிபதி புடினின் இந்திய வருகையை தொடர்ந்து உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி வருகின்ற ஜனவரி மாத தொடக்கத்தில் இந்தியாவுக்கு செல்லவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அவரது பயண திகதியை உறுதி செய்ய இந்தியா உக்ரைன் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடாத்தி வருகின்றனர். உக்ரைன் மீதான போருக்கு பிறகு ரஷ்ய ஜனாதிபதி புடினின் இந்திய பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருந்தது. தற்போது உக்ரைன் ஜனாதிபதி இந்தியாவுக்கு செல்லவுள்ளார். இது ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் இந்தியாவின் முயற்சிக்கு பலம் சேர்ப்பதாக அமையும் என்று கருதப்படுகிறது. ஐஆர்ஜிசி கடற்படை ஈரானின் ஐஆர்ஜிசி கடற்படை புதிய அதிநவீன பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சோதித்துள்ளது. இது பாரசீக வளைகுடாவில் உள்ள எந்த ஒரு புள்ளியையும் துல்லியமாக இலக்கு வைத்து தாக்கும் திறம் கொண்ட ஏவுகணையாக அமைந்துள்ளது. கிட்டத்தட்ட 1375 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய வல்லமை திறன் கொண்டுள்ளது. ஈரான் இந்த நவீன ஏவுகணைகளை ஏமன் கவுதிகளுக்கும் அனுப்பி வைத்துள்ளது. செங்கடல் மற்றும் பாரசீக வளைகுடா பகுதிகளில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக வீரியமான தாக்குதல்களை நடத்தி இருதரப்பும் தயாராகி வருகின்றன என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனாலே ஈரான் ஏமன் கவுதிகளுக்கு இந்த ஏவுகணைகளை அனுப்பி வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஆப்பிரிக்க நாடான சூடானில் கடந்த 2023 முதல் அரசு படைகளுடன் துணை இராணுவமான ரேபிட் சப்போர்ட் போர்ஸ் சண்டையிட்டு வருவதால் உள்நாட்டு போர் அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் RSF தெற்கு கோர்டோஃபான் மாநிலத்தின் கலோகி நகரில் உள்ள ஒரு நர்சரி பள்ளி மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் 33 குழந்தைகள் 50 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சூடானிய மருத்துவர்கள் அமைப்பு இதனை தெரிவித்துள்ளது. சிவிலியன் உட்கட்டமைப்பை பாதுகாப்பதுட்பட சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை RSF வெளிப்படையாக மீறுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இஸ்ரேலுடனான 12 நாள் போரின் போது மொசாட் தலைமையகத்தின் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 36 பேர் கொல்லப்பட்டதாக இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை மாணவத்தின நிகழ்வில் பேசிய ஐஆர்ஜிசி செய்தி தொடர்பாளரும் மக்கள் தொடர்பு துணை தலைவருமான பிரிகேடியர் ஜெனரல் அலி முகமது நயீனி இஸ்ரேலுடனான 12 நாள் போரின் போது ஈரானின் இராணுவ நடவடிக்கைகளை அடிக்கோடிட்டு காட்டினார். ஆரம்ப பதில் உடனடி மற்றும் ஒருங்கிணைந்ததாக இருந்தது என்றும் அவர் விவரித்துள்ளார். இஸ்ரேலுடனான 12 நாள் போரின் போது ஈரான் வெற்றியடைந்ததாகவும் தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான வார்னர் பிரதர்ஸை வாங்கும் நெட்ஃபிளிக்ஸின் முடிவு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலகளவில் படங்களை தயாரிப்பதிலும் விநியோகத்திலும் 100 ஆண்டுக்கு மேலாக ஹாலோச்சி வந்த வார்னர் பிரதர்ஸ் நிறுவனத்தை நெட்ஃபிளிக்ஸ் OTT நிறுவனம் வாங்கியுள்ளது. இதன் மூலம் வார்னர் பிரதர்ஸ் நிறுவனத்தின் ஸ்டுடியோக்கள் தயாரித்த திரைப்படங்கள், வெப் சீரிஸ், DC காமிக்ஸ் படங்கள் மற்றும் HBO OTT தளம் ஆகியவற்றையும் நெட்ஃபிளிக்ஸ் கையகப்படுத்தியுள்ளது. அடுத்த 12 முதல் 18 மாதங்களுக்கு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட தொகையை வார்னர் பிரதர்ஸ் நிறுவனத்திற்கு நெட்ஃபிளிக்ஸ் வழங்க உள்ளது. இந்த நிலையில் வார்னர் பிரதர்ஸ் நிறுவனத்தை வாங்கும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் ட்ரம்ப் கூறியதாவது: நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் ஏற்கனவே மிகப்பெரிய சந்தை மதிப்பை கொண்டுள்ளது. தற்போது வார்னர் பிரதர்ஸ் நிறுவனத்தை வாங்கும் முயற்சி மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் என குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் வெள்ளை மாளிகைக்கு சென்ற நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தின் இணை தலைமை நிர்வாக அதிகாரி டெட் சரண்டோஸை பாராட்டிய ட்ரம்ப்
திரைப்பட வரலாற்றில் மிகச்சிறந்த பணிகளில் ஒன்றை செய்துள்ளார் என்றும் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.